ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பெருமகனார் எஜமானனின் கிளை கொழுந்து நாகூர் ஷெரீஃப் நவாப் வாலாஜா ஜாமியா மஸ்ஜிதின் இமாம், அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மௌலானா மௌலவி எஸ் ஷாகுல் ஹமீது சாஹிப் காதிரி ஃபயாசி ஃபாசில் ஜமாலி அதிரத் அவர்கள், பாதுஷா நாயகத்தின் பிறப்பும் வாழ்வும் என்ற அற்புதமான தலையங்கத்தில் அந்த தலைப்பில் பேசக்கூடிய தகுதி உடையவரும் கூட அதிரத் அவர்கள் அற்புதமான அந்த சிறப்புரையை கேட்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கு செய்திருக்கிறான். நாகூர் அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீய அறக்கட்டளையின் சார்பாக சிறப்புரை நடத்தி தரும்படி அதிரத் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யாரு அதிரத் அவர்களுக்கு அவரை போன்ற சிறந்த ஒருவர், அதாவது நமது ஏழிலப்பை மஹல்லாவினுடைய மஹல்லி சாஹிப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة الذنوب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அவர்கள் வழிநடந்த தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தென்கிழக்கு ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்படுகின்ற கருணைக்கடல் எஜமான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய 468வது உருஸ் வைபவத்தை முன்னிட்டு சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக நடத்தப்படுகின்ற தொடர் சொற்பொழிவில் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் இந்த அடியேனுக்கும் அளித்திருக்கின்றான். அவர்களை பற்றி பேசுவதற்கும் நாம் கேட்பதற்கும் இன்ஷா அல்லாஹ் அதன்படி சிந்திப்பதற்கும் அவர்களுடைய வழிப்படி நடப்பதற்கும் எல்லாம் ரப்புல் ஆலமீன் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்தெந்த காரியங்களுக்காக, எந்தெந்த நோக்கங்களுக்காக பாதுஷா நாயகத்திடம் நாம் எல்லாம் செல்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. எந்த நோக்கத்தை அவர்கள் அடைந்தார்களோ, எந்த முறையில் அவர்கள் இறைவனை நெருங்கினார்களோ அந்த முறையில் இறைவனை நெருங்குவதற்கு எல்லாம் ரப்புல் ஆலமீன்
உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு எனது உரை நான் துவங்குகின்றேன். முதல் நாள் நிகழ்ச்சியில் இன்று எனக்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய ஏழபை ஜாமியா மஸ்ஜிதினுடைய துணை இமாம் அப்துல்லா மஹதரி ஹசரத் அவர்கள் ஒரு அழகான தலைப்பில் இறை நேசர்களின் இறை வணக்கம் என்ற ஒரு சிறப்பான தலைப்பில் இறை நேசர்களுடைய இறை வணக்கம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதையெல்லாம் பற்றி நமக்கெல்லாம் விரிவாக கூறினார்கள். இந்த அவையில் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு கண்ணியத்திற்குரிய சுலைமான் ஹசரத் அவர்கள் சொன்னது போல் பாதுஷா நாயகத்தின் பிறப்பும் வாழ்வும் என்ற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இதற்கு பேசுவதற்கு நான் தகுதியானவனா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தபோதிலும் அந்த சொன்ன உத்தரவை செவியேற்று அதன் உத்தரவின்படி நான் பேசுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதன்படி பாதுஷா நாயகம் அவர்களுடைய துஆவையும் ஆதரவையும் நான் ஆதரவைத்து பேசுகின்றேன். எல்லாம் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பேச்சை பயனுள்ள பேச்சாக அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. அன்பிற்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடம் இந்த நோட்டீஸிலே பார்க்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் பொதுவாக எல்லா தலைப்புகளும் இறைநேசர்களை பற்றியே இருக்கின்றது. இறைநேசர்களை பற்றி தெரிய வேண்டிய தருணம் நமக்கு மிகவும் முக்கியமானது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் அவனுக்கு கட்டுப்பட்ட நபர்களை பற்றி கூறுகின்றான், அவனுக்கு மாறு செய்த நபர்களை பற்றியும் கூறுகின்றான். பொதுவாக கட்டுப்பட்ட நபர்கள் நபிமார்கள், வலிமார்கள் இவர்களை பற்றி கூறுகின்றான். தமக்கு மாறு செய்த நபர்கள் ஃபிரௌன், நம்ரூத் இன்னும் பலரை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். குர்ஆன் என்பது புனிதமானது. அந்த புனிதமான ஒன்றில் அல்லாஹு தஆலா புனிதர்களை மட்டுமே கூறியிருக்க வேண்டும். ஆனால் நல்லோர்களை மட்டும் குறிப்பிடாமல் வம்பர்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களை மட்டும் குறிப்பிடாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்களும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். காரணம், அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டார்களோ அவர்களின் வழி நம் நடப்பதற்கு அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லி தருகின்றான். அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் மாறு செய்தார்களோ அவர்களின் வழி செல்லாமல் இருப்பதற்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை சொல்லி தருகின்றான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபல்யமான இறை வசனம் நம்முடைய ஹசரத் அவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள். வலிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். வலிமார்களை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது பல அடையாளங்களை சொல்லி காட்டுகின்ற இறைவன் குறிப்பாக ஒரு 4 அடையாளங்கள். ஒன்று, அவர்களுக்கு தக்குவா, அவர்களுடைய இறையச்சம். அடுத்ததாக முழுமையான பரிபூரணமான ஈமான். மூன்றாவதாக அவர்களுக்கு பயமில்லை. 4வதாக அவர்கள் கவலை இல்லை. இதை எப்படி நாம் விளங்குவது என்பதை பார்க்கின்ற பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் வலிமார்களை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது வலிமார்களுடைய அடையாளங்கள், அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது தம்முடைய இஹ்யா உலூமுத்தீனில் ஒரு அழகான கருத்தை சொல்லி தருவார்கள். பொதுவாக நாம் எல்லாம் ஒரு திக்ரே செய்வோம், ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா. என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா, எனக்கு அல்லாவே போதும். மாஃபி கல்பி கைருல்லா, என்னுடைய மனதில் அல்லாவை தவிர எதுவும் இல்லை. ஆனால் நம்முடைய மனதில் எது இருக்கின்றது என்று நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வார்த்தைக்கு முழு தகுதியாக வாழ்ந்தவர்கள் வலிமார்கள். எப்படி? ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு கடை தெருவில் அவர்கள் தோற்றத்தை மறைத்து மாறு வேடத்தில் இருக்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்கிறார். கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கேட்ட யாசகர் விடவில்லை. சற்று பிடிவாதமாக கேட்கிறார். ஏதாவது தாருங்கள், ஏதாவது தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டும் அல்லவா? நல்ல வார்த்தையை சொல்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கேட்ட அந்த நபர் ஒரு கட்டத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அல்லாஹுடைய பெயரால் கேட்கின்றேன், ஏதாவது தாருங்கள். இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்வதென்று என்ன செய்வதென்று தெரியவில்லை. சொல்கிறார்கள், சகோதரரே, கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. எனவே என்னை அழைத்து கொண்டு கடை தெருவுக்கு சென்று என்னை விற்று விடுங்கள். விற்று அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று அவருக்கு தெரியாது. சரி, ஏதாவது கிடைத்தவரை லாபம் என்று அழைத்து கொண்டு கடை தெருவுக்கு சென்று ஏலம் விட்டு சில சொற்ப காசுகளுக்காக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நபர் விட்டு விடுகிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு வந்த அந்த எஜமானர் பல கடினமான வேலைகளை கொடுக்கின்ற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பெற்றவர்கள் அல்லவா, மிகவும் சுலபமாக வேலைகளை செய்து முடிக்கிறார்கள். பார்த்த எஜமானருக்கு ஆச்சரியம்.
கொடுத்த காரியங்களை 10 நபர் சேர்ந்தாலும் முடிக்க முடியாத அந்த காரியத்தில் 10 நிமிடங்களுக்குள் எப்படி முடிக்கிறீர்கள் என்று எண்ணியவர்களாக ஒரு கட்டத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நான் உங்களுடைய அடிமை. இப்படியே போகிறது. ஒரு கட்டத்தில் அதே வார்த்தையை உபயோகப்படுத்த எஜமானர் அல்லாஹுடைய பெயரால் கேட்க நீங்கள் யார் என்று கேட்டபொழுது அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள். எதற்காக சொல்லுகின்றேன்? ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா, எனக்கு அல்லாஹ் மட்டுமே போதும் என்ற வார்த்தை நம்முடைய நாவு சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள் வலிமார்கள், இறைநேசர்கள். அதற்கு உதாரணமாகத்தான் ஹிதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் விளங்க வேண்டும். நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல் இறை நேசர்களுடைய இறை வணக்கம் சாதாரணமாக ஒரு நாளில் எத்தனை முறை அல்லாஹ்வை நினைத்தோம் என்பது நம்முடைய நிலை. ஒரு நாளில் எத்தனை முறை அல்லாஹ்வை மறந்தோம் என்பது அவர்களுடைய நிலை. இரண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தொழுகையிலே ஹஜ்ரத் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவார்கள், நாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோம், முடித்துவிட்டு தஸ்பீஹை வைத்து விடுவோம். அந்த குறிப்பிட்ட நேரங்கள் மட்டுமே நாம் தஸ்பீஹ் செய்கின்றோம். அல்லாஹ் அதிகமாக தஸ்பீஹ் செய்வதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. ஒரு நாளில் அல்லாஹ்வை நினைக்கின்றது எத்தனை முறை நம்முடைய நிலை, அல்லாஹ் எத்தனை தடவை மறந்தோம் வலிமார்களுடைய நிலை. இதற்கு உதாரணமாக எவ்வளோ காரியங்களை பார்க்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வை மறந்ததற்காக நபிமார்கள் வலிமார்கள் எந்த அளவு கை செய்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி முடிக்க முடியாது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ், மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்விற்காக ஆகிவிடுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். இங்கே எப்படி விளங்குவது? நாம் அல்லாஹுக்காக தான் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்விடத்திலிருந்தே வந்தோம், அல்லாஹ்விடத்தில் மீண்டும் சொல்ல போகின்றோம். இதை தான் நாம் சொல்லுகின்றோம், சந்தேகம் இல்லை. மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, இதை எப்படி விளங்குவது? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஒரு பஞ்சம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள். இறைவன் சொல்லுகின்றான், எனக்காக இபாதத் செய்யுங்கள். இபாதத் செய்யப்படுகிறது, தொழுகை போன்ற இபாதத் செய்யப்படுகிறது. செய்து முடித்து விட்டால் நன்றாக கவனியுங்கள், செய்தது ஒரு நபி தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்து கொண்டு இபாதத் செய்கிறார்கள், மழை வரவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இபாதத் செய்து மழை வரவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், என்ன அல்லாவே இபாதத் செய்தோமே மழை வரவில்லையே. அல்லாஹ் சொல்லுகின்றான், இபாதத் எனக்காக இல்லை, இபாதத் செய்தீர்களே தவிர இபாதத் எனக்காக இல்லை. உங்களுடைய மனதில் எவ்வளவு எண்ணங்கள் இருந்தது. சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்ல, கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அப்படியா, உனக்காக இந்த இபாதத் இல்லையா? இல்லை. சரி, உனக்காக யார் இருக்கிறாரோ அவரிடத்தில் என்னை அனுப்பு என்று சொல்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். கேள்வி எப்படி? இந்த இபாதத்துகள் நாங்கள் உனக்காக இல்லை, பரவாயில்லை, உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரிடத்தில் என்னை அனுப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹு தாலா ஒரு நபரை காட்டுகின்றான். நமக்கெல்லாம் தெரியும், ஹதீஸ்களிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக வலிமார்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஆடைகளையோ அல்லது மிகப்பெரிய அத்தரையோ பூசிக்கொண்டு வருபவர்கள் வலிமார்கள் அல்ல. அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். பார்த்தால் ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தில் இருக்க மாட்டார்கள், பங்கரையான தோற்றத்தில் இருப்பார்கள். அவர்களை பார்த்தால் ஏன் அவர்களை மதிக்க கூட மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றி காட்டுவான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு நபரை காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். பார்த்தால் மிகவும் ஒரு அழகான தோற்றம், நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பங்கரையான தோற்றம். இந்த இடத்திலே, இந்த ஊரில் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று அவர்களிடம் சலாம் சொன்ன பொழுது வலைக்கும் சலாம் யா மூசா என்று நபர் சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம், என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை யார் அனுப்பினானோ அந்த அல்லாஹ் எனக்கு சொன்னான். இது வலிமார்களுடைய எப்பொழுதும் கேள்விப்படுகின்ற ஒரு நிலை. சரி, என்ன விஷயத்திற்காக வந்திருக்கிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எங்களுடைய ஊரில் மழை இல்லை, நீங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் இபாதத் செய்தோம், மழை வரவில்லை. அல்லாஹ் உங்களிடத்தில் என்னை அனுப்பியிருக்கின்றான். எனவே நீங்கள் மழைக்காக துவா செய்யுங்கள். பொதுவாக நாம் எல்லாம் மழைக்காக மஸ்ஜிதிலே துவா செய்கின்றோம். மழை பைத் என்று இருக்கின்றது. அந்த ஓதையை விட்டு நாம் துவா எப்படி துவா கேட்போம்? யா அல்லாஹ், நீ கருணையான அல்லவா, நீங்கள் கருணை புரிவாயாக, எங்களுடைய கால்நடைகள் வாடிக்கொண்டிருக்கிறது, பயிர்கள் வாடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்போம், அழுது கேட்போம். அதுதான் கேட்கின்ற முறை, அப்படித்தானே? ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன பொழுது அந்த மனிதர் துவா கேட்கிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன கேட்க தெரியுமா? என்ன அல்லாஹ் இப்படி செய்றியே, நியாயமா இருக்குதா? இது நியாயமா, தர்மமா? அதாவது சாதாரணமாக இரண்டு நண்பர்கள், இரண்டு சகோதரர்கள் பேசிக்கொள்வதை போல் அல்லாஹ்விடத்தில் அவர் துவா கேட்கிறார்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே இபாதத் செய்தோம், நம்முடைய எல்லா கூட்டத்தாரையும் வைத்துக்கொண்டு இபாதத் செய்தோம், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினோம், கதறினோம், மழை வரவில்லை. என்ன இவர் இப்படி துவா கேட்கிறார்? ஏதோ அல்லாஹ்வை பக்கத்து வீட்டுக்காரன் போல், அல்லாஹ் இது கொடுப்பது நியாயமா தர்மமா, உனக்கு கருணை இல்லையா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் கேட்ட மாத்திரத்தில் மழை பொழிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. கேட்டு, அதாவது இபாதத் செய்து கெஞ்சினோம், என்னென்னவோ கதறினோம், மழை வரவில்லை. இவர் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சவில்லை, கதறவில்லை. சாதாரணமாக உரிமையுள்ளவனைப் போல், ஒரு சகோதரனைப் போல், ஒரு நண்பனைப் போல் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாரே, மழை வருகிறதே என்று எண்ணியவர்களாக அவர் நகன்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை பிடித்து விட்டார்கள். அல்லாஹ்ட்ட துவா கேட்டீங்க சரி, ஆனால் இப்படி கேட்கறது முறையா? ஃபர்ஸ்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். குர்ஆனில் வருகின்றதல்லவா, ததர்ருஅன் குஃபியா, பணிவோடும் பயத்தோடும் கேளுங்கள், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் நீங்கள் கேட்ட துவா அப்படி இல்லையே, ஏதோ ஃப்ரெண்டுகிட்ட கேட்ட மாதிரி, சகோதரனை கேட்ட மாதிரி இவ்வளோ உரிமையாக கேட்குறீங்களே என்று கேட்டு கையை பிடித்து கொண்டு விடவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலா வகை அனுப்புகின்றான். மூசாவே, அவரை கேட்க வேண்டாம், ஒன்றும் கேட்க வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? வாழுகின்ற காலத்தில் அவர் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார். அல்லாஹ் என்ன செய்தாலும் அதை அவர் பொருந்திக் கொண்டார். சொல்ல போனால் அல்லாஹு தாலா அவர்கள் சோதனை மேல் சோதனை கொடுத்து கொண்டே இருந்தான். எல்லா சோதனைகளையும் தாங்கினார். அந்த சோதனைகளை தாங்கி வெற்றி பெற்றார். இப்பொழுது அவர் சொல்லுவதை அல்லாஹ் கேட்கின்றான். மன் கான லில்லாஹி கானல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்விற்காக ஆகிவிடுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் ஆகிவிடுவான் என்ற ஹதீஸை அன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெய்ப்பித்ததாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனிலே அல்லாஹு தாலா எத்தனை வலிமார்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா எத்தனை வசங்களை சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே வலிமார்களை பற்றி சொல்லுவது, பேசுவது என்பது அல்லாஹுடைய நடைமுறை. அந்த நடைமுறையை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஹைர், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு உள்ளே நான் வருகின்றேன். பாதுஷா நாயகம் அவர்களுடைய பிறப்பும் வாழ்வும். அவர்களுடைய பிறப்பு பொதுவாக அவர்கள் நம்மை விட்டு மறைந்து சுமார் 450 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நம்மிலே வாழ்ந்து சுமார் ஒரு 10 வருடங்கள், ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் மரணித்த நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், அவர்களை பற்றி எத்தனை நாம் பேசியிருப்போம்? ஒரு ஆள் வஃபாத்தான பிறகு சுமார் 1 வருடம் பேசியிருப்போமா? 2 வருடம் ஒரு 10 வருடம் பேசியிருப்போமா? அதற்கு பிறகு மறந்து விடுகிறோம். ஆனால் 468 வருடங்களை கடந்து ஒரு மாமனிதரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வை அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஸயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, யார் அல்லாஹ்விற்காக வாழ்ந்து நல்ல அமல்களை செய்தார்களோ ஸயஜ்அலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா, அவர்களை பற்றிய முஹப்பத்தை உலக மக்களுடைய மனதில் அல்லாஹ் வைத்து விடுகின்றான். நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால், இன்று பாதுஷா நாயகம் அவர்களுடைய தர்பாருக்கு மக்களெல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக வருகின்றார்கள்? நேற்று நாம் பார்த்திருப்போம், கட்டுக்கடங்காத கூட்டம். எத்தனையோ ஊர்கள், எத்தனையோ மாநிலங்கள், வெளிநாடுகள், எத்தனையோ இடங்களிலிருந்து மக்களெல்லாம் வந்து சூழுகின்றார்களே. சரியான இடவசதி இல்லை, சரியான உணவு வசதி இல்லை. ஆன போதிலும் மக்களெல்லாம் பாதுஷா நாயகம் எஜமான என்று வருகிறார்கள். என்ன காரணம்? அவர்களை பற்றிய முஹப்பத்தை, அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா உலக மக்களுடைய மனதில் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் காரணம் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் பாதுஷா நாயகம் என்று நாம் சொன்ன பொழுதே நம்முடைய நாவிலே ரதியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று வருகின்றது. என்ன காரணம்? அவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மனதில் கண்ணியம் வருகின்றது. என்ன காரணம்? அல்லாஹ்விற்காக தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரே காரணம். ஹிஜ்ரி 910 மாணிக்கப்பூரில் எழுதுவார்கள், மாணிக்கப்பூரின் மாணிக்கமாய் பிறந்தவர்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். தந்தை பெயர் நமக்கெல்லாம் தெரியும், சையத் ஹசன் குத்தூஸ் ரதியல்லாஹு அன்ஹு. தாயார் பெயர் சையதா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. சுமார் 4-5 வயதுக்குள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் பாதுஷா நாயகம். இன்று நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், 10 வயதை தாண்டிய நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் சரியாக ஓத வரவில்லை.
10-15 வயதாகி விட்டது, குர்ஆன் சரியாக ஓத வரவில்லை. ஆனால் 4-5 வருடங்களுக்காக குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுடைய வழியால் மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். இதற்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தாயார் சையீதா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாதுஷா நாயகத்தை தம்முடைய வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய நேரத்திலே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இன்று அறிவியலில் சொல்லுகின்ற செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தாயினுடைய பேச்சை கருவில் உள்ள குழந்தை கேட்கிறது. தாயினுடைய பேச்சை, தாய் எதை செய்தாலும் அதை குழந்தை அப்படியே பின்பற்றுகிறது. வெளியே வருகின்ற பொழுது தாயினுடைய ஜெராக்ஸாக, அச்சு அசலாக அப்படியே வருகின்றது. அதனால்தான் பாதுஷா நாயகம் அவர்கள் 4-5 வருடங்களில் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய வரலாறு என்பது முழுக்க அற்புதங்கள். சுமார் 18 வயது ஆகிறது பாதுஷா நாயகம் அவர்களுக்கு. 18 வயது என்று சொன்னால் ஆங்கிலத்திலே டீனேஜ் என்று சொல்வார்கள். வாலிப முறுக்கு ஏறிய ஒரு பருவம். அந்த பருவத்திலே தவறுகள் இழைக்கக்கூடிய அந்த பருவத்தில் பாதுஷா நாயகம் அவர்கள் தமக்கு ஒரு ஞான குரு வேண்டும் என்று ஒரு ஞான குருவை தேடி புறப்படுகிறார்கள். நினைத்து பாருங்கள், 18 வயது என்பது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊரில் மற்ற ஊர்களில் 18 வயது பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள். ஆனால் 18 வயது நிரம்பிய பாதுஷா நாயகம் அவர்கள் தமக்கு ஞான குரு வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். பாதுஷா நாயகம் அவர்கள் நமக்கு தெரியும், குவாலியர் நகர் நோக்கி சென்று குவாலியர் நகருக்குள் முன்னால் அமர்ந்து தவம் புரிகிறார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். என்ன தவம்? எனக்கென்று ஒரு ஷெய்கை அல்லாஹ்வை நீயே காட்ட வேண்டும். பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள் பாதுஷா நாயகம். இது வலிமார்களுடைய குணம். எதற்கெடுத்தாலும் நாம் மனிதர்களிடத்தில் ஒப்படைப்போம், ஆனால் பொறுப்புகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது என்பது வலிமார்களுடையும். அதனால் தான் அல்லாஹு தாலா ஒஹோ யதவல்ல சாலிஹீன், அதாவது சாலிஹீன்களுக்கு அவன் பொறுப்பாளன், நல்லோர்களுக்கு அவன் பொறுப்பாளன். பாதுஷா நாயகம் அவர்களை கேட்ட பொழுது தவம் புரிகிறார்கள். அல்லாஹு தாலா அவருடைய முழு பெயர் நமக்கு தெரியுமல்லவா, அப்துல் காதிர். அதாவது பெற்றோர்கள் வைத்த பெயர் அப்துல் காதிர். அல்லாஹ் அழைக்கின்றான் ஷாஹுல் ஹமீத் என்று அழைக்கின்றான். ஷாஹுல் ஹமீத் என்ற பெயர் அல்லாஹ் கொடுத்த பெயர். அல்லாஹ் சிலரை அப்படி அழைத்தது உண்டு. ஹஜ்ரத் ஹாஜா நாயகம் அவர்கள் அழைத்தது உண்டு. ஆனால் பெற்றோர்கள் வைத்த பெயரை விட அல்லாஹு தாலா அழைத்ததால் அந்த ஷாஹுல் ஹமீது என்ற பெயர் மக்களுடைய மனதில் ஊடுருவி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சுஃபியானு சௌரி என்று நாம் சொல்லுகின்றோமே, சுஃபியான் என்பது அவருடைய பெயர். சௌரி என்று சொன்னால் காளை மாடு என்று அர்த்தம். ஒரு வலிமாருடைய பெயருக்கு பின்னால் காளை மாட்டை இணைத்திருக்கிறார்களே என்று நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு பறவையை, ஒரு ஒட்டகத்தை இணைத்திருந்தால் கூட நாம் கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். மாட்டை இணைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வருகிறார்கள். வந்தவர்கள் ஏதோ ஒரு நினைவில், ஏதோ ஒரு சிந்தனையில் பள்ளிவாசலுக்குள் வருகின்ற பொழுது வலது காலை வைத்துவிட்டு வர வேண்டும். அது சுன்னத். ஆனால் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலது காலுக்கு பதிலாக இடது காலை வைப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். கை நன்றாக கவனிக்க வேண்டும், காலை வைக்கவில்லை. காலை வைப்பதற்கு முயலுகிறார்கள். முயன்றதுதான் தாமதம். டக்கென்று ஞாபகம் வருகின்றது, இடது காலை அல்லவா வைத்திருக்கின்றோம் என்று ஞாபகம் வருகின்றது. அறிவிப்புகளில் வருகிறது, வானத்தின் அசரீர் வருகிறது, யா சௌர் மாடே என்று வருகிறது. மாடே என்ன காரியம் செய்கிறாய் என்று வருகின்றது ஒரு அறிவிப்பிலே. மற்றொரு அறிவிப்பிலே வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மனிதன் மாதிரியே நடந்து கொண்டேன், மாடு அல்லவா போல் நடந்து கொண்டேன் என்று சொல்லி அவர்களுடைய பெயருக்கு பின்னால், சுஃபியான் என்ற பெயருக்கு பின்னால் சௌர் என்ற வார்த்தை இணைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது சுஃபியான் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது, சுஃபியானு சௌரி என்று சொன்னால் மட்டுமே தெரியும். இப்படி அல்லாஹ்வால் பெயர் கொடுக்கப்பட்டவர்கள் வலிமார்கள். அந்த பெயர் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக மனிதர்களுடைய மனதில் ஊடுருவி இருக்கும் என்பது சந்தேகமில்லை. இப்பொழுது எஜமான பாதுஷா நாயகம் அவர்கள் தங்களுடைய ஞான குருவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் அந்த ஞான குருவினுடைய தோற்றத்தை காட்டுகின்றான், இருப்பிடத்தை காட்டுகின்றான். செல்லுகிறார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய ஞான குரு முகமது கோஸ் குவாலிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பாதுஷா நாயகம் அவருடைய தோற்றத்தை அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். உங்களை தேடி ஒரு முரீத், சாதாரணமான முரீத் அல்ல, எனக்கு உகப்பான ஒரு முரீது வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நீங்கள் முரீது கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். இப்பொழுது பாருங்கள், குருவை தேடி சீடர் செல்கிறார். அந்த சீடரை வரவேற்பதற்காக குரு வாசலுக்கு வருகிறார்.
குருவை தேடி சீடரும், சீடரை வரவேற்பதற்காக வாசலிலே அந்த குருவும் வருகிறார்கள். சொல்லுகிறார்கள், நம்மை தேடி ஒரு பிள்ளை வருகிறார், அவர் நம்மை சந்திப்பதற்கு முன்னால் நாம் அவரை வரவேற்க வேண்டும் என்று பாதுஷா நாயகம் அவர்களை குரு வரவேற்றதாக நமக்கெல்லாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதற்கு உதாரணமாக சொல்வார்கள், ஷம்ஸ் தபரேஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மாபெரும் இறைநேச செல்வர் அகமிய ஞானங்களை, இர்ஃபானுடைய இல்முகளை உள்ளே பொதிந்திருந்த அந்த மகான் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இறைவனே, நீ எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் யாரிடமாவது ஒப்படைக்க வேண்டும், எனக்கு ஆளை காட்டு என்று கேட்கிறார்கள். ஞான குரு யார்? ஷம்ஸ் தபரேஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள் இறைவனிடத்திலே, இனி எனக்கு கொடுத்த ஞானத்தை, இர்ஃபானை, ஹிக்மத்தை நான் யாரிடம் ஒப்படைப்பது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை காட்டுகின்றான். நமக்கு சொல்லுவார்கள், அதுபோல் பாதுஷா நாயகம் அவர்களுடைய குருநாதர் முகமது கோஸ் குவாலிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனிடத்திலே கேட்கிறார்கள், இறைவனே, நான் பெற்ற ஞானம், உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த ஹிக்மத், அதை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட பொழுது அல்லாஹு தாலா பாதுஷா நாயகம் அவர்களை காட்டுகின்றான் அல்லாஹு தாலா. இப்பொழுது பாருங்கள், பாதுஷா நாயகம் அவர்கள் தங்களுடைய குரு இடத்திலே 10 ஆண்டுகள் ஊழியம் புரிகிறார்கள். 10 ஆண்டுகள் அவர்களிடத்திலே பின்னாலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, நீங்கள் இந்த அளவுக்கு உயர்வை அடைந்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய மகான், பிறப்பிலிருந்து இறப்பு வரை முழுவதும் கராமத், அதிசயம், அல்லாஹுடைய அருள் பெற்ற அந்த பாதுஷா நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அடைந்த உயர்விற்கு காரணம் நான் என்னுடைய குருநாதரிடத்திலே பணிவிடை செய்தேன், அவர்களுடைய துவா மட்டுமே காரணம் என்று முடித்தார்கள். இன்று பாதுஷா நாயகம் அவர்களுடைய தர்பாரில் உணவு சமைக்கப்படுகிறது. நாம் எல்லாம் பார்க்கலாம், பொதுவாக எல்லா நாட்களிலும் சமைக்கப்படுவதாக இருந்தாலும் கந்தூரி காலங்களில் அதிகமாக சமைக்கப்படுகின்றது. இதற்கான காரணத்தை பாதுஷா நாயகம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய குருநாதர் அவர்களுடைய வீட்டில் அடுப்பு எரிகின்ற பொழுது நான் விறகு சுமந்து கொண்டு வருவேன். பாதுஷா நாயகம் அவர்கள் விறகு சுமந்து கொண்டு வந்து குருநாதருடைய துவாவை பெறுகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இதுதான் வலிமார்களுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்ற பொழுது தவக்குல் என்பதாக சொல்லுவான். அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டுவது, அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டுவது என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாம் சொல்லிவிடலாம், ஆனால் இருக்க முடியுமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்ட வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக நம்மால் ஒரு நாள் 2 நாள் இருந்து விடலாம். ஆனால் வலிமார்கள் அதை வாழ்ந்து காட்டினார்கள். எஜமான் கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு சிராஹுல் அசீஸ் அவருடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். உதாரணத்திற்காக ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு சிராஹுல் அசீஸ் அவர்கள் மதரசாவிலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கையிலே வைத்திருந்த பணம் தீர்ந்து விட்டது. அன்றைய காலத்திலே, இப்பொழுது உள்ள வசதிக்கு போல் அப்போது மதரசாக்கள் இல்லையே, கையில் உள்ள பணம் தீர்ந்து விட்டது. பல நாட்கள் பட்டினியாக இருக்கிறார்கள். பட்டினியாக இருந்து மயக்கம் தள்ள ஒரு பாலடைந்த கட்டிடத்திலே ஓய்வாக அமர்ந்திருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு நபர் வந்து உட்காருகிறார், சலாம் சொல்லுகிறார், இவரும் சலாம் சொல்லுகிறார்கள். இப்பொழுது பல நாட்கள் பட்டினியார் கௌசுல் ஆலம் கத்தஸல்லாஹு அலைஹி அவர்கள். இப்பொழுது அந்த வந்த நபர் ஒரு பொட்டலத்தை பிரிக்கிறார், பார்த்தால் உணவு இருக்கிறது. இப்பொழுது கௌசுல் ஆலம் அவர்கள் நினைக்கிறார்கள், ஏதாவது கேட்கலாமே, பல நாட்கள் ஆகிவிட்டதல்லவா, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டதே, ஏதாவது கேட்கலாமே என்று எண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய மனதில் சொல்லுகின்றது, வேண்டாம், அல்லாஹு தாலா உணவு கொடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும், இல்லை சாப்பிடக்கூடாது. மீண்டும் மனது சொல்லுகின்றது, கேட்கலாமே, கேட்கவில்லை. அந்த நபர் கௌசுல் ஆலத்தை பார்த்து கேட்கிறார், பார்ப்பதற்கு மிகவும் நல்ல பிள்ளைமால் தெரிகிறாரே என்று எண்ணி, சகோதரரே சாப்பிட வாருங்களேன் என்று சொன்ன பொழுது கௌசுல் ஆலம் வேண்டாம் என்று மறுக்கிறார். 2வது முறை வேண்டாம் என்று மறுக்கிறார். 3வது முறை இப்படி கூப்பிட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது கௌசுல் ஆலம் அவர்களால் தட்ட முடியவில்லை. சாப்பிட உட்கார்ந்து விட்டார்கள். அந்த நபரோடு சாப்பிடுகின்ற பொழுது அந்த நபரை பார்த்து கௌசுல் ஆலம் கேட்கிறார்கள், சகோதரரே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நபர் சொல்கிறார், ஆச்சரியத்தை பாருங்கள், அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படி கண்ணியத்தை கொடுக்கின்றான் பாருங்கள். கௌசுல் ஆலம் கேட்கின்ற பொழுது நபர் சொல்லுகிறார், சகோதரர் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், நான் ஜீலான் என்ற ஊரிலிருந்து வருகிறேன். ஜீலான் என்பது கௌசுல் ஆலம் அவர்களுடைய பிறந்த ஊர். ஜீலான் என்ற ஊரிலிருந்து வருகிறேன். ஒரு நபரை தேடி அடைந்து கொண்டிருக்கிறேன், பல நாட்கள் ஆகிவிட்டது, நபரை பார்க்க முடியவில்லை. யார் அந்த நபர் என்று கேட்கின்ற பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், அவர்களுடைய உம்மா, அந்த உம்மா பேர் ஃபாத்திமா,
அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் காசை கொடுத்து, பக்தாதில் என்னுடைய மகன் ஓதிக்கொண்டிருக்கிறார், மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறார், அவருடைய கையில் இந்த பணத்தை ஒப்படைத்து விடுங்கள் என்று என்னுடைய உம்மா கொடுத்தார். நான் தேடி வந்திருக்கக்கூடிய அந்த நபருடைய பெயர் அப்துல் காதிர். சொல்லுவது யாரிடத்தில்? கோசுலம் அவரிடத்திலே சொல்கிறார் அந்த நபர். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார், கொண்டு வந்த பணம் தீர்ந்து விட்டது, என்னுடைய பணம் தீர்ந்து விட்டது, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்களுடைய உம்மா கொடுத்த அந்த பணத்திலிருந்து உணவு வாங்கி நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். கோசுலம் அழுதி விட்டார்கள். அப்படியே, அதாவது அவர்களுடைய உம்மா பணத்தில் அவர்களே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கண்ணியம். எஜமான் பாதுஷா நாயகம் அவர்கள் அவர்களுடைய குருநாதரிடத்திலிருந்து 404 சீடர்களோடு புறப்படுகின்ற சமயத்தில் குருநாதர்கள் சொல்கிறார்கள், பாதுஷாவே, இந்த 404 சீடர்கள் நீங்கள் மட்டுமே பொறுப்பு. எந்தவித ஆதாரமும் கிடையாது. அவர்களுடைய உணவுக்கோ உறைவிடத்திற்கோ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கோ எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கையை வைத்து 404 சீடர்களை மலைத்து கொண்டு எல்லா ஊர்களுக்கும் சென்று தாவத்து பணி செய்து இஸ்லாத்தில் மக்களை அழைத்து இன்று காருண்ய ஜோதியாய் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்கணும் சகோதரர்களே. அவருடைய வாழ்வு என்பது எத்தனை புனிதமானது, எப்படி அற்புதமானது. பல ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய நேரத்திலே அப்படியே தஞ்சாவூருக்கு வருகிறார்கள். தஞ்சாவூரிலே திடீரென்று ஒரு இடத்தில் நிற்கிறார்கள். நின்று ஜியாரத் செய்வது போல் ஃபாத்தியா ஓதுகிறார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். வந்த சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம், அங்கு எந்த மசாரும் இல்லை, தர்காவும் இல்லை. கேட்கிறார்கள், எஜமானே, என்ன திடீரென்று ஃபாத்தியா துவா ஓதுகிறீர்களே, ஜியாரத் செய்கிறீர்களே என்று கேட்கின்ற பொழுது பாதுஷா நாயகம், அதாவது மறைவானவற்றை அல்லாஹு தாலா எப்படி அறிவித்துக் கொடுக்கின்றான் பாருங்கள். சொல்லுகின்றார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள், இந்த இடத்திலே 2 பேருடைய கபர் இருக்கின்றது. இந்த இடத்தில் 2 பேருடைய கபர் இருக்கின்றது. பின்னாளில் வெளிப்படும் என்று அன்றே அந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு வந்தார்கள். இன்று தஞ்சாவூரில் இரட்டை மஸ்தான் வலியுல்லா என்று சொல்லுகின்றோமே, அந்த தர்கா பாதுஷா நாயகம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வலிமார்களுடைய தர்கா தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, நான் உரையுடைய நிறைவிற்கு வருகின்றேன். நல்லோர்களுடைய துவா, பொதுவாக நாம் பாதுஷா நாயகத்திலே போய் கேட்கின்றோம், துவாவை கேட்கின்றோம், எவ்வளோ துவாக்களை கேட்கின்றோம். ஆனால் அவர்கள் இறைவனை எப்படி அடைந்தார்களோ அந்த வழியை தாருங்கள் என்று துவா கேட்க வேண்டும். வலிமார்களுடைய துவா என்பது சாதாரணமான துவா கிடையாது சகோதரர்களே. நினைத்து பார்க்க வேண்டும். பாதுஷா நாயகம் அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே ராமநாதபுரம் அந்த ஊருக்கு பக்கத்திலே ஊருக்கு செல்கிறார்கள். சென்று சீடர்களோடு இருக்கின்ற நேரத்திலே தண்ணீர் கேட்கிறார்கள். வந்த அவர்களை பற்றி மக்களுக்கு தெரியவில்லை. வந்த மக்கள் எல்லாம் தண்ணீரை கொடுக்கிறார்கள், உப்பு தண்ணீரை கொடுத்து விட்டார். ஏதோ ஒரு எந்த நியத்தில் இருந்தார்களோ தெரியவில்லை, எந்த எண்ணத்தில் இருந்தார்களோ தெரியவில்லை, உப்பு தண்ணீரை கொடுத்து விட்டார்கள். அந்த உப்பு தண்ணீரை வாங்கி கொடுத்த பாதுஷா நாயகம் அவர்கள், என்ன நல்ல தண்ணீர் கிடைக்காதா என்று கேட்டார்கள். கேட்ட பொழுது அந்த மக்கள் எடுத்து வந்திருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம், நல்ல தண்ணீர் கிடைக்காது என்று சொன்னார்கள். இதுவரையும் அந்த நல்ல தண்ணீரை கிடைக்கவில்லை. வலிமார்களுடைய துவாவை எப்படி பெற வேண்டும், வலிமார்களுடைய துவாவில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அதே பாதுஷா நாயகம் அவர்கள் கூத்தாநல்லூருக்கு வருகை புரிகிறார்கள். கூத்தாநல்லூர் இன்று அந்த ஊருக்கு பெயர் நாம் எல்லாம் அறிந்திருப்போம், சின்ன சிங்கப்பூர் என்று அறிந்திருப்போம், அதாவது குட்டி சிங்கப்பூர். இன்று அங்கு குடிசைகளை பார்ப்பது என்பது கடினம். அப்படி செல்வ செழிப்பாக இருக்கின்ற அந்த ஊரில் அந்த நேரத்தில் பாதுஷா நாயகம் வரக்கூடிய அந்த நிலையில் அங்குள்ள மக்கள் எல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அதாவது விவசாயத்தின் அதிகமான விவசாயம் கீரை கஞ்சி இதுதான். பாதுஷா நாயகம் வருகிறார்கள். அந்த வந்த வலிமாரை அந்த மக்கள் எல்லாம் அன்போடு உபசரித்து அந்த கீரையும் கஞ்சி உணவாக கொடுக்கிறார்கள். வலிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுதான் முக்கியமே தவிர, அந்த கொடுக்கக்கூடிய முறைதான் முக்கியமே தவிர உணவு என்பது முக்கியம் கிடையாது. வந்தவர்களுக்கு பிரியாணி சோறு அப்படிலாம் கிடையாது. எதை கொடுத்தாலும் நல்ல நியத்தோடு நல்ல எண்ணத்தோடு இஹ்லாஸோடு கொடுக்கிறார்களா? கொடுத்தார்கள். கூத்தானூர் வாசிகள் பாதுஷா நாயகம் சிறப்போடு வாழுங்கள் என்று சொன்னார்கள். இன்று அந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அதனால்தான் பொதுவாக நல்ல துவாவை பெற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிடுகின்ற பொழுது வலது கையால் சாப்பிட வேண்டும். இடது கையால் சாப்பிடுவது என்பது ஷைத்தானுடைய குணம். அந்த நபர் இடது கையால் சாப்பிடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சகோதரரே, வலது கையால் சாப்பிடுங்கள், குல் பி யமீனிக. அந்த மனிதர் சொல்லுகிறார், லா அஸ்ததியு, என்ன நேற்று சொன்னாரோ தெரியவில்லை, இல்லை யா ரசூலல்லாஹ், என்னால் சாப்பிட முடியவில்லை என்று சொன்னார். என்னால்
சாப்பிட முடியவில்லை என்று சொன்னார். ஆனால் ஒரு விஷயம், அவரால் சாப்பிட முடியும். அந்த சாப்பிட முடியும் என்ற நிலையில் சாப்பிட முடியாது என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லன் தஸ்தஸி, நீ சாப்பிட முடியாதா என்று கேட்டார்கள். அவருடைய மௌத்து வரை வலது கரம் வேலை செய்யவே இல்லை. எனவே தான் வலிமார்களுடைய தர்பாரிலே நாம் கேட்கக்கூடிய துவா, வலிமார்களுடைய தர்பாரில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் எப்படியெல்லாம், எத்தனை நபர்கள் எல்லாம் வலிமார்களுடைய தர்பாருக்கு வருகின்றார்கள். ஒரு சம்பவத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மக்கமா நகரம், ஹஜருல் அஸ்வதுக்கள், ஹஜ்ஜுடைய நேரம், எல்லா மக்களும் ஒன்று திரளுகிறார்கள் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக. இப்பொழுதும் அந்த கல்லை முத்தமிடு கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த காலத்திலே அப்பொழுது அரசராக இருந்த ஒரு நபர், மர்வான் பின் ஹக்கம் என்ற ஒரு நபர் வருகிறார். வந்த மாத்திரத்திலே மக்கள் எல்லாம், அங்குள்ள மக்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு இந்த ஒரே ஒரு நபருக்காக அந்த ஒரு நபர் கல்லை முத்தமிட வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களையும் நகர்த்தி கொண்டு, கேட்கக்கூடிய நபர் அல்லாஹ்விடத்தில் எப்படிலாம் துவா கேட்டுக்கொண்டிருப்ப யாருக்கு தெரியும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த ஒரு நபருக்காக எல்லா கூட்டத்தையும் விலக்கி கொண்டு அவர் கல்லை முத்தமிட வேண்டும் என்பதற்காக அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று முத்தமிட்டு வந்துவிட்டார். வந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அமரக்கூடிய அப்புறம் மக்கள் கூடிவிட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு குரல் கேட்கிறது, எல்லோரும் வழிவிடுங்கள், எல்லோரும் வழிவிடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் பார்க்கிறார், அரசர் நான் இங்கே இருக்கின்றேன், யாருக்காக வழிவிட சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் வருகிறார், எல்லோரும் வழிவிடுங்கள். எல்லோரும் வழிவிட்டார்கள். ஆனால் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், வழிவிடுங்கள் என்று ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் சொல்லவில்லை, வழிவிடுங்கள் என்று கேட்கவும் இல்லை. வந்தார்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் மக்கள் நகர்ந்து விட்டார்கள். வலிமார்களுடைய முஹப்பத்தை, கண்ணியத்தை அல்லாஹு தாலா அவர்களுடைய மனதில் போடுகின்றான் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும், எப்படியும் வைப்பான். அதனால்தான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய அந்த வரலாறு என்பது, அவர்களுடைய சிறப்பு என்பது, அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாகூருக்கு வருவதற்கு முன்னால் இந்த நாகூருக்கு பல பெயர்கள் சொல்லுவார்கள். நாவர் காடு என்று சொல்லுவார்கள். காடாக இருந்த இந்த காட்டை அவர்களுடைய அருள் பார்வையால் அந்த சம்பவத்தை மௌலூது ஷரீஃபிலே முஹம்மது தீபி ரஹமத்துல்லாஹி அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஹீன ஜானாஹூர் அப்துல் கரமி ஷாஹு அப்துல் காதில் ஹக்கமி சாரதா ஃபஹ்ரி வ சாகினஹு ஆஷஃபி கத்ரி வ ஃபீ நிஅமி. ஹீன ஜானாஹூர் அப்துல் கரமி, சங்கை பொருந்திய பாதுஷா நாயகம் அவர்கள் நாகூருக்கு வந்த பொழுது, மௌலிதினுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்தோம் என்று சொன்னால் சாதாரணமாக ஓத மாட்டோம். ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவு கண்ணியமாக இருக்கின்றது பாருங்கள். ஹீன ஜானாஹூர் அப்துல் கரமி ஷாஹு அப்துல் காதில் ஹக்கமி சாரதா ஃபஹ்ரியும், அது பெருமைக்குரிய நகரமாக மாறிவிட்டது. நாகூருக்கு வந்த பொழுது சாரதா ஃபஹ்ரின், பெருமைக்குரிய நகரமாக மாறிவிட்டது. வசாக்கினஹு ஆஷஃபி கத்ரி வஃபி நிஅமி, அங்கு வாழக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்ணியத்தோடும் அல்லாஹ்வுடைய அருளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அழகான கவிதையை முஹம்மது தீபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் நினைத்து பார்க்கணும் சகோதரர்களே. அவர்களுடைய வருகை, வலிமார்களுடைய வருகை எப்படிப்பட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது, அதாவது யாஷாஹ நாகூரயா என்று வரக்கூடிய அந்த பைத்திலே வரக்கூடிய அந்த பைத்துகளே வரக்கூடிய ஒரே பைத்தை மட்டும் பாருங்கள். ஷா மனாகிபுக்கும் பில் உர்வி வல் உஜ்மி என்று வரக்கூடிய அந்த பைத்திலே சொல்லுவார்கள். அதாவது இந்த பைத்தை எழுதியது நமக்கெல்லாம் தெரியும். அதாவது யூசுப் நைனா தெருவிலே அடங்கி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் சுல்தான் ஹலீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக இந்த பைத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்கள், எஜமான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஷர்ரஃப்த மாணிக்க பூரன் கான மோலிதுக்கும் அல்லம்த பந்தர நாஹோரிம் பி மறுகதிக்கும் கர்ரம்த கரியத்த வாஞ்சூரிம் பி ஹல்வத்திக்கும் யசூருக்கும் குல்லு நாசின் ஷாஹ மீரான். அர்த்தத்தை பார்த்தா நமக்கெல்லாம் தெரியும். ஷர்ரஃப்த மாணிக்க பூரன் கான மோலிதுக்கும், எஜமானே உங்களுடைய பிறப்பால் மாணிக்கப்பூர் சிறப்பு பெற்றது. அல்லம்த பந்தர நாஹூரிம்பி மறுகதிக்கும், உங்களுடைய அடக்கஸ்தலத்தை கொண்டிருப்பதால் நாகூர் என்பது கண்ணியம் பெற்றிருக்கின்றது. கர்ரம்த கரியத்த வாஞ்சூரிம்பி ஹல்வத்திக்கும், நீங்கள் தவம் செய்த ஒரே காரணத்தினால் அந்த வாஞ்சூர் என்ற குக் கிராமத்தை நீங்கள் சங்கையாக்க வைத்தீர்கள். யசூருக்கும் குல்லு நாசின் ஷாஹ மீரானி, எல்லா புறத்திலிருந்தும் மக்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அழகான கவிதையை எஜமான் பாதுஷா நாயகம் வாழ்ந்த அந்த அதி அற்புதமான வாழ்க்கையை நமக்கு மத்தியிலே சொல்லி தருகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய ஜியாரத்திற்கு செல்லுகின்றோமே, அந்த ஜியாரத்திற்கு செல்லுவதால் என்ன நன்மைகள் கிடைக்கின்றது நமக்கெல்லாம் உண்மையில் தெரியாது.
யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்காக எப்படியெல்லாம் ஜியாரத்திற்காக செல்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். ஆனால் ஜியாரத் செய்வதனால் என்ன நன்மை என்று அதே மௌலூத் ஷரீஃபிலே சொல்கிறார்கள் பாருங்கள். ஃபலாஹுன் நஜாஹுன் வ ஃபௌசுன் அதீம் லிமன் ஸார ரௌதல் வலியில் கரீம். ஃபலாஹுன் வெற்றி உண்டாகட்டும், நஜாஹுன் சுபசோபனம் உண்டாகட்டும், ஃபலாஹுன் நஜாஹுன் வ ஃபௌசுன் அதீம் இன்னும் அதாவது சங்கையான வெற்றி உண்டாகட்டும். லிமன் ஸார ரௌதல் வலியில் கரீம், யார் பாதுஷா நாயகம் அவர்களை ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு சங்கையும் வெற்றியும் உண்டாகட்டும் என்று மஹமூது தீபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்கணும் சகோதரர்களே. அல்லாஹுடைய அருள் பெற்ற அந்த வலிமார்கள் அவர்களுடைய ஜியாரத்தை செய்வதனால் எப்படிப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கின்றது என்று ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அதே மௌலூத் ஷரீஃபிலே ஒரு துவாவை கேட்கிறார்கள். அந்த துவாவை நாமும் அவர்களுடைய பொருட்டால் கேட்போம். வல்ல ரஹ்மான் அந்த துவாவை அங்கீகரித்து அருள் புரிவானாக. சொல்லுகின்றார்கள் பாருங்கள். சப்பித்தினி பில் அக்வால் அஸ்லிஹ்னி மின் அமால் அர்ஷிதினி ஃபில் அஹ்வால் வஃபிக்னி லில் ஹைராத். பாதுஷா நாயகம் அவர்களிடத்திலேயே அவர்களுடைய பைத்திலே வரக்கூடிய கடைசி பைத் இந்த பைத் யா ஜாக்கியல் ஹாலாத் என்று வரக்கூடிய இந்த பைத்திலே ஒரு துவாவை கேட்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மௌலூத் ஷரீஃபை யாரெல்லாம் நாம் ஓதுகின்றோமோ இந்த வருகின்ற பொழுது நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வரும். சப்பித்தினி பில் அக்வால் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவில் எஜமானே எங்களை நீங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்க செய்வீர்களாக. எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள். அந்த கலிமாவில் அந்த கலிமா ஏகத்துவத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் உறுதியாக இருப்பீர்களாக. அஸ்லிஹ்னி மின் அமால் எங்களுடைய அமல்களை நல்ல அமல்களாக ஆக்கி வைப்பீர்களாக. தொழுவது நோன்பு வைப்பது அமல் செய்வது என்பது முக்கியமல்ல சகோதரர்களே. எந்த அமலில் இஹ்லாஸ் இல்லையோ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், தூக்கி எறிகின்றான் அந்த அமலை. ஆனால் அந்த அமல்களில் பாதுஷா நாயகம் எஜமானே எங்களுடைய அமல்களில் நீங்கள் சாலியான அமல்களாக நீங்கள் ஆக்கி அல்புரிவீர்களாக. அர்ஷிதினி ஃபில் அஹ்வால் எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்டுவீர்களாக. வழி தவறி சென்று விடாமல் நல்ல வழியை காட்டுவீர்களாக. வஃபிக்னி லில் ஹைராத் நல்லதை மட்டுமே செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு தௌஃபீக் செய்வீர்களாக என்ற துவாவை மஹமூது தீபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாதுஷா நாயகம் அவர்களுக்கு அவர்களுடைய மௌலூத் ஷரீஃபை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்கணும் சகோதரர்களே. சுமார் 468 வருடங்கள் கழித்தும் இன்றும் அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம். இன்றும் அவர்களுடைய தர்பாருக்கு சென்றால் நம்மை அறியாமல் கண்ணியத்தோடு இருக்கின்றோமே. என்ன காரணம்? நாம் முன்னால் சொன்னபடி அல்லாஹு தாலா யாரை நேசிக்கின்றானோ, அல்லாஹு தாலா யாரை பிரியப்படுகின்றானோ, அல்லாஹு தாலாவிற்காக யார் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களுடைய முஹப்பத்தை உலக மக்களுடைய கல்விலே அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அல்லாஹு தாலா நம்மளையும் ஆக்கி அருள் புரிவானாக. பாதுஷா நாயகமருடைய முஹப்பத்தையும் அவர்கள் இறைவனை அடைந்த அந்த வாழ்க்கையும் அந்த நிலையும் அல்லாஹு தாலா நமக்கும் அருளி அருள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக பாதுஷா நாயகம் இங்கு வந்தார்களோ, எந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றினார்களோ அதன்படி வாழ்ந்து அந்த வழிமார்கள் இறை நேசர்களுடைய வழியில் நடப்பதற்கு எல்லாம் ரப்புல் ஆலமீன் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இறை நேசர்களுடைய துவாவை பெறுவதற்கு எல்லாம் ரப்புல் ஆலமீன் என்றென்றும் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அவர்கள் பாதுஷா நாயகம் அவர்களின் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அற்புதமான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். காலத்துக்கு ஏற்ப அதுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று கருதுகிறேன். அல்லாஹ் நாடினால் தருவோம். 2000 டிசம்பர், அந்த டிசம்பரில் ரமலான் மாதம், யமனுடைய தலைநகரம் சன்ஆ, அங்கு ஒரு குர்ஆன் ஆய்வு மையம் இருக்கின்றன. அந்த ஆய்வு மையத்தினுடைய முக்கிய பொறுப்புதாரி டாக்டர் நஃப்ஸா அஹமது முன்ஷி, இந்தியா வம்சத்தில் சேர்ந்தவர். அவர்கள் ஒரு அறிவிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிவிக்கை என்ன? கர்ப்பகாலத்தில் தாய்மார்கள் சப்தம் உயர்த்தி தஜ்வீதுடன் குர்ஆனை ஓதினால் பிரசவிக்கப்படும் பிள்ளை
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறு வயசிலேயே குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடுவார்கள். இன்னும் கர்ப்பகாலத்தில் தாய்மார்கள் குர்ஆனை மனனம் செய்தால் பிரசவிக்கப்படும் பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறு வயசிலேயே குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடுவோம். பாதுஷா நாயகம் அவர்களுடைய தாயார் குர்ஆனை ஓதினார்கள், மனனம் செய்தார்கள். கருவறையில் இருந்து பாதுஷா நாயகம் அவர்கள் அதை கேட்டார்கள், மனனம் செய்தார்கள். அதனாலதான் 5 வயதிலேயே அவர் குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இது சாத்தியப்படுமா? ஜெர்மனி நாட்டு விஞ்ஞானிகள் கர்ப்பிணிகளாக பெண்களை வரிசையாக உட்கார வைத்து டேப் ரெக்கார்டில் ஒரு அழகான பாடலை போட்டது. நானோ டெக்னாலஜியின் மூலம் தாயின் கருவறையில் இருக்கும் கருவினுடைய அசைவுகள் லேப்டாப்பினுடைய ஸ்கிரீனில் அந்த தாய்மார்களை பார்த்து ரசிக்கிறார்கள். இது நவீன விஞ்ஞானம். அவர் ஷைத்தானியத்தாகிய ஒரு பாடலுக்கு கருவறையில் இருக்கும் குழந்தைக்கு கேட்க முடியும், அசைய முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய கலாமாகிய வான்மறை குர்ஆனை கர்ப்பகாலத்தில் தாய்மார்கள் ஓதினால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு அது ரசிக்க முடியும், கேட்க முடியும். ஏனென்றால் 4வது மாதம் கருவுக்கு இறைவன் முதல் கொடுக்கும் ஆற்றல் கேள்வி என்ற ஆற்றல் தான். அது கேட்க முடியும் என்று ஜெர்மன் நாட்டு மருத்துவ விஞ்ஞானிகள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் உம்மு மദ്രസத்துல் ஊலா, தாயின் மடித்தட்டு தான் பிள்ளைகள் ஆரம்ப பள்ளி. ஒரு தாயின் குணம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பிள்ளைகளின் குணம். தாயின் வயிற்றில தான் 10 மாதம். பிறந்ததுக்கு பிறகும் தகப்பன் சிங்கப்பூரில் இருப்பார்கள், மலேசியாவில் இருப்பார்கள், கோயம்புத்தூரில் இருப்பார்கள், தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு பள்ளிவாசல்ல இருப்பார்கள், எங்கேயோ வேலை பார்ப்பார்கள். ஆனால் கருவறையிலிருந்து தன்னை விடாமல் சுற்றி கொண்டிருப்பது, ஒட்டி கொண்டிருப்பது தாயைத்தான். எனவே அந்த தாயின் நற்குணத்தால் பாதுஷா நாயகம் அவர்களும் உலக புகழ் பெற்ற இறை நேசராக மாறிவிட்டார்கள். எனவே நமது தாய்மார்களுக்கு, நமது பெண் பிள்ளைகளுக்கு, நமது சகோதரிமார்களுக்கு, நமது மனைவிமார்களுக்கு நாம் இந்த வழிமுறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹஜ்ரத் அவர்கள் எஜமானனின் கிளை கொழுந்து, அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பணிவின் சிகரம். 30 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். சலாம் சொன்னால் புன்னகையோட அல்லாமல் இன்றே வரைக்கும் அவர் ஒரு பதில் சலாம் தந்ததே இல்லை. தன்னை எவன் தாழ்த்தி கொள்ளுவானோ அவனை அல்லாஹ் உயர்த்துவான். எஜமானனுடைய கிளை கொழுந்தாகிய தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீதுன் நகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிளை கொழுந்தாகிய எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஷாகுல் ஹமீத் ஹஜ்ரத் அவர்களுக்கு இன்னமும் அறிவு ஞானங்களையும் நாஃபியாய இல்மையும் சொல்லாற்றலையும் செயலாற்றலையும் ஞாபக சக்தியையும் நோயற்ற வாழ்வையும் அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய குடும்பத்தையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக என்று துஆ செய்கிறேன். இந்த புனித மஜ்லிஸில் 2வது நாள் நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ்
உலகறிந்த ஆஷிக் ரசூல் நாகூர் ஷெரீஃபில் வருவதற்கு முன்னே அவர் எனக்கு தொடர்பு, நல்ல தொடர்பு. நாகூரில் எழிலப்பு பள்ளிவாசலில் என்னோட நிக்காக நடக்கும்போது கூட அஜரத்து வந்திருந்தாங்க, ஷபீர் அலி அஜரத். தென்னகத்தின் தாயக மதரசா பாக்கிகாத்து சாலிகாத்தினுடைய தலை சிறந்த பேராசிரியர்களில் ஒருவர் ஷபீர் அலி பாக்கவி அஜரத் அவர்கள். அவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள். பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால், யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ சுவனபதியை வழங்கி அருள் புரிவாயாக. நாளைக்கு இந்த புனிதமிக்க மஜ்லிஸில் சிறப்புரையாற்ற வருகை தரக்கூடியவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஷபீர் அலி ஹதரத்தினுடைய புதல்வர் அவர்கள்தான், எம்எஸ் அபூபக்கர் ஷிபிலி ஹதரத் அவர்கள். அவர்கள் ஹதரத் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட மதரசாவில் ஆசிரியராக இருக்கிறார்கள். ஹதரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வருகை தருவார்கள். நாமும் இறைநேசர்களாக ஆக முடியும் என்ற அற்புதமான தலையங்கத்தில் உரை நிகழ்த்துவார்கள். இன்றைய தினம் அனைவர்களும் உரிய நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து மஜ்லிஸை சிறப்பித்து தரும்படி நாகூர் மனிதநேய ஆத்மீய அறக்கட்டளையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தினம் மஜ்லிஸுக்கு வருகை தந்து சிறப்பித்து தந்த மார்க்க அறிஞர்கள் அனைவர்களுக்கும் அல்-இஹ்சான் அறக்கட்டளையின் சார்பில் நன்றியினையை தெரிவித்துக் கொண்டு சலாம் பைத்தோட மஜ்லிஸ் நிறைவு பெறும். அல்ஹம்துலில்லாஹ். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البذور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك صافي المبرد بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات غفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات
ربي ارحمنا جميعا بجميع صالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم.